ஓகே கைஸ், ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேஃபாக இருக்கீங்க நம்புறேன். நம்ம லக்ஷத்வீப்போட அடுத்த எபிசோடு இது. ஸோ காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியில் இறங்குறதுக்கான ட்ரெஸ் போட்டிருக்கேன். நான் இதை டெக்காத்லானில் வாங்கிட்டு வந்தேன் கேரளாவுக்கு வந்து. ஏன்னா நம்ம நார்மலாக எப்போவுமே இந்த டிஷர்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் போட்டு தண்ணியில் இறங்குவோம், அது நமக்கு செட் ஆகாது. சரி, இந்த வாட்டி கொஞ்சம் ஏன்னா ஸ்விம்மிங்கும் தெரியாது பெருசாக. சார் சும்மா எல்லாரும் இறங்குறப்போ நம்ம மட்டும் தனியாக நின்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. இன்னைக்கு என்ன ஸ்கெட்யூல்னு தெரியல. இன்னைக்கு மேபி ஒரு ஐலாண்டுக்கு எங்களுக்கு கூப்பிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு நடுவில் வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன மாதிரி வாட்டர் ஆக்டிவிட்டீஸு, நான் என்னென்ன எத்தனை பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் வரப்போகுது. அண்ட் வெயில் பார்த்தீங்கன்னா பொலகடிக்குது. டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10:30 மணி ஆகுது காலையில். நல்லா உச்சி வெயில் வந்துருச்சு 10 மணிக்கு. காலைல சன்ரைஸ் பார்க்கலான்னு இருந்தேன். பட் காலைல நான் ரூமுக்கு வந்தது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2:30 மணிக்கு தான் ரூமுக்கே வந்தேன். நான் தனியாக பீச்சில் போயிட்டு கேமரா எடுத்துன்னு போயிட்டு இந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க போன vlogல நான் நைட் டைமில் டைம் லேப்ஸு இந்த ஃபோட்டோஸு இதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அதை விட ஹைலைட் என்னன்னா, நேற்று நைட்டு இங்கே ஒருத்தர்கிட்ட பேசி எப்போது காலைல 1 மணிக்கு இருக்கும் போட் எடுத்துன்னு சுற்றி நின்னோம் ஒரு 500 ரூபா கொடுத்துட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் நேற்று சம்பவம்லாம் காலைல பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி இது எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க சாப்பிட்டுட்டு. நான் இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன். இந்த கேரளா புட்டு கடலைக்கறி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ரெடி ஆகிட்டேன். ஸோ இப்போ இங்கேருந்து எங்களை வேனில் கூட்டிகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் செம்ம வெயில் அடிக்குது. வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் முடிச்சதுக்கப்புறம் என்ன பிளான்னு தெரியல. மேபி வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 2 days இருப்போம் இங்கே. இன்னும் ஒரு 4 அன்னைக்கு ரிட்டர்ன் நினைக்கிறேன். இப்போ நாட் ராங் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 4 days கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஆனால் எல்லாமே கவர் பண்ணணுன்னா ஒரு 7 days இருந்தீங்கன்னா நீங்கள் மிச்ச ஐலாண்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகத்தி, பங்காரம், கல்பெட்டி, கவரெட்டின்னு இருக்குது. அதுக்கப்புறம் மினிகோன்னு ஒரு ஐலாண்ட் இருக்குது. அந்த மினிகோன்றது கொஞ்சம் தூரம். ஸோ இந்த மாதிரி ஒரு 6 ஐலாண்ட்ஸ் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். பட் நாங்கள் கவர் பண்ண போகிறது ஒரு 3-4 ஐலாண்ட்ஸ் தான் கவர் பண்ணுறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரைடு நமக்கு இந்த ஒரு ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ணது இமானுவேல் ஹாலிடேஸு. ஸோ பேக்கேஜ் டீட்டெயில்ஸு ஒரு ஆளுக்கு எவ்வளோ ஆகும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்றேன். நீங்கள் கால் பண்ணிட்டு கூட பேசலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நான் நேற்று கேட்டேன் எப்படி நான் இங்கே உங்களுக்கு போர் தண்ணியில் வருது பாத்ரூமில், ஏன்னா ஃபுல்லாக கடல் தானே. பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க கிணறு வச்சுருக்காங்க. இந்த கிணத்துலேருந்து மோட்டர் போட்டு தண்ணி வெளியே எடுக்கிறாங்க. சூப்பரில். அதே மாதிரி நேற்று நைட்டு நான் போன வீடியோவில் காட்டியிருப்பேன். இங்கே ஒரு 7 மணிக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா மொத்த மக்கள் வெளியே வந்துடுறாங்க. காலைல 4 மணி வரைக்குமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே செம்ம ஆக்டிவாக இருக்காங்க. ஏன்னா ரம்ஜான் டைமு ஈவினிங் தான் அவங்க அந்த ஃபாஸ்டிங்கை இது பண்ணுவாங்க. ஒரு 5 மணிக்கு மேலே எல்லாருமே ஃப்ரீ ஆகிட்டு அப்போ தான் கடைங்களே ஓப்பன் பண்ணுறாங்க. ரெண்டாவது இந்த ஊரில் லிக்கர் இஸ் பேன். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து சரக்கு அடிக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் வந்தீங்கன்னா இந்த ஊர் லோக்கல்ஸாக இருக்கட்டும் இங்கே வாங்கவும் முடியாது, இங்கே கிடைக்கவும் கிடைக்காது. ஆமாம். ஓ, இது ஃபுல்லாக அந்த ஷேடு மாதிரி தெரியுது, கோரல் அது. ஸோ ஆக்சுவலாக அந்த ஒரு நிழல் மாதிரி தெரியுதுல்ல, அது ஆக்சுவலாக கோரல் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது மோடி அவர்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே ஓப்பனில் இருந்து தான் இங்கிருந்த ஒரு சாப்பரில் பங்காரம் போனாராம். பங்காரம் ஐலாண்டு தான் க்ளோஸ் ஆகும், 1 week க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது இங்கே எப்படின்னா இந்த மந்த்லி பெட்ரோல் இவ்வளோ தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால, அது இன்கேஸ் காலி ஆகிடுச்சுன்னா என்ன ப்ரோனா ப்ரைவேட்டாக வாங்கிப்பாங்களாம். இதோட கேபிட்டல் இருக்குது, லக்ஷத்வீப்போட கேபிட்டலு கவரெட்டின்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த இடத்துல பெட்ரோல் பங்க் இருக்கான். ஸோ இப்போ என்னென்னா இவங்க கவர்மெண்ட் வைஸாக இங்கே வாங்கணுன்னாவே இந்த அகத்தி ஐலாண்டில் 140 ரூபா 1 லிட்டர் ஃபியூவல் பெட்ரோல். பட் இது இவங்க ப்ரைவேட்டாக வாங்கணும் அப்படின்னா 200 ரூபா கிட்ட கேட்பாங்களாம். விச் இஸ் சேட் ஆக்சுவலி. ஏன்னா நம்ம ஊரில் 105-107க்கே கஷ்டமாக இருக்குது. இங்கே கிட்டத்தட்ட 140 ரூபா கவர்மெண்ட்டே அந்த ரேட்டுக்கு தான் இங்கே விற்கிறாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 1 or 2 yearsல ஃபியூவல் பம்பு கண்டிப்பாக இங்கே வந்துடும். இந்தியன் ஆயில் எடுத்துன்னு வந்துடுவாங்க எப்படியும். இந்தியன் ஆயில் இல்லை பாரத் கஷ்டம். பட் இந்தியன் ஆயிலுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. அண்ட் அந்த கவரெட்டின்றது இந்த லக்ஷத்வீப்போட கேபிட்டல், அந்த இடத்துல ஃபியூவல் ஸ்டேஷன் இருக்கான். வெயில் பொலகடிக்குது கைஸ். அண்ட் இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது தான் லகூன் ஸ்டெச்சுன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரிதா நல்லா? அதுக்கு பின்னாடி ஆழ்கடல். இந்த ப்ளூவாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா லகூன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு அந்த ஷேடாக இருக்குது பார்த்தீங்களா, ஒரு மாதிரி நிழல் மாதிரி தெரிதா இங்கே, இது பார்த்தீங்கன்னா கோரல். ஸோ இன்றைக்கி வாட்டர் ஸ்போர்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஸ்போர்ட் அங்கே என்ன பண்ண போகிறோன்னு தெரில வெயிலுக்கான. உள்ள ரூமில் ஏசி நல்லா போட்டுக்கிட்டு வெளியே வந்தால் ஒரு மாதிரி என்ன சொல்கிறதா கோஸ்டல் வெயில் தான். இது சூடுன்னு சொல்ல முடியாது, வேக்காடாவது அப்படியே பாடி ட்ரெயின் பண்ணிகிட்டே இருக்கும் நம்ம இங்கே ஆக்டிவிட்டீஸ் நிறைய பண்ணிகிட்டே இருக்கும்போது. காலையிலலாம் ஃபுல்லாக ஷட் டவுன் கைஸ். ஊரே யாருமே இல்லை தெரியுமா. நேற்று நைட்டு நான் உங்களுக்கு போன வீடியோவில் காட்டினாலும் கூட க்ரௌட் இல்லை பாருங்கள்.
ஈவினிங் மேலே தான் எல்லாருமே வெளியே வராங்க. எனக்கு ஆனால் உண்மையாகவே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ரொம்பவே பிடிச்சிருக்கு கைஸ். அதில் எந்த குறையுமே இல்லை. ரொம்ப 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 பிடிச்சிருக்கு எனக்கு அகத்தி ஐலாண்டு. அடுத்தடுத்த ஐலாண்டு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, அதுவும் பார்த்துடலாம். பட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த இடமே. எனக்கு என்னென்னா நல்ல ரெயின் க்ளவுட்ஸ் வந்துட்டு மழை பெய்யுற டைமில் இந்த ஏரியா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஜூன் ஜூலையில் பார்த்தீங்கன்னா இங்கே ரெய்னி சீசன் இருக்குமா, அது கூட அப்போ கூட ஊருக்குள்ளே தண்ணிலாம் வராதான். அப்படி தண்ணி வந்துச்சுன்னா கூட இமீடியட்டாக ட்ரெயின் ஆகிடும். ஏன்னா ஃபுல்லாக பீச் மண்ணு தானே. ஸோ அதனால இமீடியட்டாக ட்ரெயின் ஆகிடுமா. ஊர் ஃபுல்லாகவும் உங்களுக்கு பீச் மண்ணு தான் இருக்கும். இந்த மாதிரி ஒயிட் சாண்டு தான் நிறைய இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ நீங்கள் ஆக்சுவலாக பிளான் பண்ணிங்கன்னா பசங்க கூட என்ஜாய் பண்ணுறதுக்கு வாங்க. சரக்கு கிடைக்கும். பட் நான் அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த ஊரில் அது பேனு, இங்கே அலோடே கிடையாது. அதை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு வரவங்களுக்கு நான் கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் பண்ணுறது தருவேன். இல்லை ப்ரோ அதெல்லாம் இல்லாமல் எங்களால் இருக்க முடியாதுன்னா உங்கள் இஷ்டம். ஆனால் எங்கேயோ எதுவும் சாப்பிட்டு தூக்கி போட்டுறாதீங்க. இங்கெல்லாம் ஃபிஷ்ஷு சிக்கன் இதெல்லாம் எப்படின்னா, ஃபிஷ்ஷுக்கு பஞ்சம் கிடையாது. டூனா ஃபிஷ்லாம் இங்கே கிடைக்குமா. சிக்கன் எனக்கு தெரிஞ்சு அதான் அப்படி அப்படியே ஐலாண்டில் இருந்து இல்லை மேக்ஸிமம் இங்கே கேரளாவிலேருந்து தான் கைஸ் வரும். சென்னையிலேருந்து கூட சிலதெல்லாம் வருமா. அது எப்படின்னா சென்னையிலேருந்து மேங்களூர் போயிட்டு அங்கேருந்து கொச்சிக்கு போயிட்டு கொச்சியிலேருந்து ஷிப்பில் வருமா. ஃப்ளைட்டில் கூட கார்கோ ரொம்ப ரேராக தான் வரும். பட் ஷிப்பு தான் உங்களுக்கு டெய்லி ஏதாவது ஒரு கார்கோ வந்துட்டே இருக்கும் போல். ரெண்டாவது கடல் நீரை பியூரிஃபை பண்ணி இங்கே குடிக்கிற தண்ணியாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த டெக்னாலஜி ஏன் நம்ம ஊரில் எடுத்துன்னு வர முடியல. சென்னையில் தண்ணி பிரச்சனை பெருசாக இருக்காது. பட் இருக்கிற டைமில் அந்த ஒரு சுச்சுவேஷனை வச்சிங்கன்னா கடல் தண்ணி பியூரிஃபை பண்ணால் லைஃப் லாங் நமக்கு குடிநீருக்கு பிரச்சனையே கிடையாது. ஸோ அது ஒரு ஆப்ஷன் இங்கே பார்த்து தான் நான் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. இந்த இடத்துல ஆக்சுவலாக அந்த ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க அப்படின்னும் போது. ஏன்னா இவங்களுக்கு கண்டிப்பாக குடிநீர் தேவையில்லை. குடிநீர் இல்லாமல் ரொம்ப கஷ்டம் ட்ரிங்கிங் வாட்டரு. சில இந்த மாதிரி கூரை வீடுங்களும் இருக்குது, சிமெண்ட்டில் கட்டின வீடுங்களும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் சின்ன சின்ன வீடு இருக்குது. எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் என்ன ரிமோட் ஐலாண்டாக இருந்தாலும் சிமெண்ட்டு செங்கல் வச்சு தான் வீடே கட்டுவாங்க. ஆனால் சில ஏரியாஸில் ஃபாரின்லலாம் கட்டையிலே முடிச்சு விட்டுருவாங்க. லைட்டாக காற்று வச்சதுன்னா கூட காலி ஆகிடும். இந்த கடைலாம் நேற்று காலைல 1 மணிக்கு ஓப்பனில் இருந்துச்சு இந்த டீ கடைலாம். நம்ம வில்லேஜ் டேட்டா பேஸ் ரகு ப்ரோ காலையில் ஃபோட்டோ ஷூட் பண்ணின்னு இருக்காரு. பீச்சுக்கு இதுதான் காலையில் ஃபோட்டோ ஷூட்டு. பின்னாடி ஒரு பேட்ச் வராங்க, நாங்க கிளம்பியாச்சு. அவங்க இன்னும் கிளம்புற மாதிரி தெரியல. கார்ல பாத்தீங்கன்னா அண்ணா ஏசி போட்டாரு. அண்ணா உங்க பேர் என்ன? இங்க இதெல்லாம் சிக்கன் மட்டன் இதெல்லாம் கிடைக்குமா? கிடைக்குமா? அது எங்க இருந்து வரும்? எந்த ஊர்ல இருந்து வரும்? சிக்கன் ഇവിടെ വളർത്തുന്നു. இங்க வளர்த்தது மட்டன் കൊണ്ട് வந்து ഇവിടെ ഒന്ന് ബിരിക്കും. ஓகே. മട്ടൻ ഇവിടെ തന്നെ ഉണ്ട്. ഞങ്ങൾ ഇവിടെ വിളക്കുന്ന മട്ടൻ. ஓகே. அப்படியே கிளம்பியாச்சு ஒரு பேட்ச். வெயில் ஆனா வெளியே அவ்வளவு தெரியுமா இருக்கு. கிட்டத்தட்ட 35 டிகிரி வெயில் காட்டுது. இதுக்கு மேல நான் கோப்ரோக்கு மாறிடுவேன். கோப்ரோல எடுக்கிறது ஈஸியா இருக்கும் போன் விட. ஏன்னா தண்ணிக்குள்ள நம்ம ஐபோன் எடுத்துன்னு போறோம்னா கஷ்டம். ஸோ இது ஒரு என்ன சொல்றதுன்னா ஜெட்டின்னு சொல்றாங்க இது. ஸோ இந்த ஜெட்டினா நம்ம ஒரு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இங்க போட்டு போறதுக்கு. ஸோ இது கார்கோ ஷிப்பா இது? ஓ சர்வீஸ். ஓகே. ஸ்பீட் போட் அது. ஸோ லுக்கெல்லாம் சூப்பராக இருக்கு. அண்டு ஸ்ட்ரீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஷட் டவுனில் இருக்க போகிறாங்க. யாருமே ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு வீடுங்க நான் சொன்ன மாதிரி இங்கே பெரிய இந்த மாதிரி பங்களா டைப் வீடுங்களும் இருக்கு, கூரை வீடுங்களும் இருக்கு. பட் குட்டி குட்டி தெரு கைஸ். லைக் ஆப்போசிட்ல 2 வண்டி வந்துச்சுன்னா கூட கஷ்டம். ஸோ இது ஆக்சுவலாக மெட்ரோபோலிஸ் லேபரேட்டரின்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்னன்னு தெரியல. இங்க ஒரு கடை இருக்கு அண்ட் டீ கடைலாம் இருக்கு, மெடிக்கல்ஸ் இருக்கு. மெடிக்கல்ஸ் 2-3 ஏடிஎம்ல வச்சிருக்காங்க. ஆனா எப்படி இங்க கேஷ் எடுத்துன்னு வந்து போடுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஃபிளைட்ல வந்துட்டு போட்டுட்டு திருப்பி கிளம்பிடுவாங்களா கேஷை ஏடிஎம்ஸ்ல, இல்ல என்ன கதைன்னு தெரியல. அண்ணா கிட்ட கேட்கலாம். எங்க ஏடிஎம்ல இருக்குல்லங்க, அதுல எப்படி கேஷ் யாரும் வந்து போடுவாங்க? ஏடிஎம்ல கேஷ் அவங்க ஃளைட்ல வந்துட்டு போட்டு போவாங்களா? கேரளா பேங்க் மேனேஜர் மாண்டில்லையா டிக்கெட்? ஆமா, அந்த அங்க உட்கார வைக்கணும். ஓகே. சோ இது ஒரு சூப்பர் மார்க்கெட். ஃபுல்லா தென்னை மரம் இருக்கிறதால கொஞ்சம் அங்கங்க நிழல் இருக்கு. பட் ஆனா சூடு, நல்ல சூடு. 2 வண்டியும் பாத்தீங்கன்னா வந்துருச்சு. இந்த இடத்துல தான் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன ஒரு மாதிரியான ஒரு
முட்டை அழுகி போன முட்டை நாத்தடிக்குது இந்த ஏரியாவில். க்ளீனாக தான் இருக்குது, பட் ஸ்டில் அந்த ஒரு ஸ்மெல்லு வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கயாக் ஏதோ சொல்கிறாங்க, இவங்க உள்ளே கூப்பிட்டு போகிறது. ஸோ ஒரு ஸ்பின் கூப்பிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்கூபா டைவிங் இருக்காது இங்கே. ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியுதா நிழல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பவழப்பாறைகள், கோரலோட இது. ஸோ ஒரு துளி கூட நீச்சல் தெரியாது எனக்கு. அதுக்காக பக்கு பக்குன்னு இருக்குது. மூக்கில் தண்ணி கிண்ணி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் 1 மாதம் அவஸ்தி பண்ணும், கோல்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் தெரியல, பார்க்கலாம். அதுக்கான ப்ரிப்பரேஷனுக்கு தான் வந்திருக்கேன் நான். எப்படி லைஃப் ஜாக்கெட் கொடுப்பாங்களாம். அதுக்கப்புறம் மண்டைக்கு போடுறதெல்லாம் எடுத்துன்னு வந்திருக்கேன், தலையில் தண்ணி இறங்கக்கூடாதுன்னு. இங்கே பார்த்தீங்களா இந்த இடத்துல ஒரு ஊஞ்சல் வேற லெவலில். நீங்கள் இன்கேஸ் லக்ஷதீப் பேக்கேஜில் வரணும்னா இமானுவேல் ஹாலிடேஸ் மூலியமாக உங்களுக்கு 3 டைப் ஆஃப் ஸ்டே கொடுக்குறாங்க. ஒன்று ஹோம் ஸ்டே மாதிரி, ப்ரைவேட் பீச் காட்டேஜஸ் மாதிரி, அதுக்கப்புறம் பீச் ரெசார்ட் மாதிரி. ஸோ இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் பீச் காட்டேஜஸ் இது எல்லாமே. ஸோ இந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஹோம் ஸ்டேனா சீப்பராக இருக்கும், பீச் ரெசார்ட்ஸ்னால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வியூலாம் கிடைக்கும். அவ்வளோ ப்ளூவிஷாக இருக்குது பார்த்தீங்களா தண்ணி. ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கோரல். ரெண்டாவது என்னன்னா கோரல்ஸ்லாம் செம்ம ஷார்ப்பாக இருக்கும். நம்ம கால் வைக்கும்போது கொஞ்சம் உஷாராக வைக்கணும். ரொம்ப அமுக்கு டுமுக்குலாம் வச்சா கஷ்டம். வெட்டிடுச்சுன்னா அது உப்பு தண்ணி உள்ளே போயிடுச்சுன்னா சீக்கிரமாக இன்ஃபெக்ஷன் ஆகிடும். ஸோ வேற்றுக்க வாசி மாதிரி ஆகிட்டேன். இந்த ராஜஸ்தான் ரயில்வே ஊழியர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு கெட்டப்புக்கு சேஞ்ச் ஆகிட்டேன். இதுதான் நேற்று டெக்காத்லான்ல வாங்கினேன், ஒரு மாதிரி ரப்பர் டைப் ஆஃப் திங்கு. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்களாம் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். இதுக்கு வாய்ஸ் ஓவர் என்ன கொடுப்பீங்க? யாரோ இவன் பாவம் தனியாக வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு வாய்ஸ் ஓவர் தருவீங்க. ஸோ வாட்டர் ஸ்போர்ட்ஸ் பார்த்தாலே பயமாக இருக்குது. ஸ்விம்மிங் பூல்னாவே பயம் எனக்கு. இவ்வளோ பெரிய பூலுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. கைஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைக் கல்யாணம் ஆகிட்டு ஃபஸ்ட்டு நாள் சில் பண்ணுறவங்களுக்கான ஒரு இடம் இது. ஹனிமூன்லாம் போகிறவங்களுக்கு நல்ல வைஃபாக கிடச்சா இங்கே ஹனிமூன் பண்ணுவாங்க, எல்லாம் அப்படியே தள்ளி விட்டுருவாங்க. கைஸ் தண்ணிக்குள்ளே இறங்கிட்டேன் கைஸ். கலப்புற பண்ண போகிறேன் இனிமே தான். இங்கே பின்னாடி ஃபுல்லாகவே நமக்கு கோரல் ரீஃப்ஸு. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ஐயோ லக்ஷதீப் மண்ணை தொட்டுட்டேன். ஸோ நான் உங்களுக்கு அடியில் காட்டுறேன், என்ன கிளியராக இருக்கும் மட்டும் பாருங்களேன் தண்ணி. 3, 2, 1. வாவ். வரீங்களா? எனக்கும் நீச்சல் தெரியாது, துணைக்கு வாங்க கைஸ். ரொம்ப என்ன இது பண்ணிட்டு நம்ம ப்ரோ கூப்பிட்டுருக்காப்புல, வாங்க ப்ரோ உள்ளே போகலான்னு. எனக்கும் நீச்சல் தெரியாது, அவருக்கும் தெரியாது. இப்போ வேணா நீச்சல் கற்றுக்கலாம். சிம்பிள் தான் நீச்சல் கற்றுக்கிறது. இல்லை இல்லைண்ணா, அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி செட். இது எப்படின்னா எப்படி? நீங்கள் ஃப்ரண்ட்டா? நான் ஃப்ரண்ட்டா? அப்படியா? ரைட்டு. ஓ எப்படி உட்காரணும்? அவ்வளோதானே, ஏறணும். ஆமாம், ஏறி உட்காரணும். அங்கிட்டு இங்கிட்டு ஆட்டாம மட்டும் தான் சரி, புரியுதா இல்லையா? கரெக்டா வண்டி ஓட்டணும். தண்ணியில கால் எங்க வைக்கிறதே தெரியல. கால் அங்க முன்னாடி கால் அந்த கேப்ல. கைஸ் நீச்சலே தெரியாதவங்க கடலுக்குள்ள போறாங்க கைஸ். தலைவரே ஒண்ணுமே செய்ய வேண்டாம், 20 ஸ்பீட்ல போங்க, அதுக்கு மேல ஹார்ட் அட்டாக் வந்துரும். ஓவர்டேக் பண்றோம். ஓகே ஸோ கிளம்பியாச்சு கைஸ். ஸோ ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம ரகு ப்ரோலாம் போயிட்டு இருக்காங்க. கைஸ் எவ்வளோ கிளியராக இருக்குது பார்த்தீங்களா தண்ணி. ஸோ இதுதான் லக்ஷதீப். ரொம்ப கிளியராக தண்ணி வச்சுருக்காங்க. இதுக்காகவே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்தோம் அப்படின்னா கிளியராக இதை பாதுகாப்பணும். ஸோ ப்ரோ உங்கள் பேர் சொல்கிறேங்க. ஜான் ப்ரோ பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் இமானுவேல் ப்ரோவை கூப்பிட்டு போகிறாரு. அவர் தனியாக ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் வீடியோ கட் பண்ணிட்டு இல்லை தலைவா முன்னாடி ஒரு பெரிய டைட்டானிக் கப்பல் நிற்குது. இடிச்சிருக்கு. ஆனால் என்னன்னா இங்கே உங்களுக்கு அந்த லகூன் பீச் இருக்குல்ல பார்த்தீங்களா, அந்த லகூன் பீச்ன்றது ஐ மீன் இந்த லகூன் ஏரியாவில் தான் நாங்கள் இருக்கோம். இங்கே ஒரு ட்ரோன் விட்டுருக்காப்புல. ப்ரோ ரகு ப்ரோ எங்களையும் எடுங்க. ஹாய், எங்களையும் ட்ரோன் ஷாட் எடுத்தா நல்லா இருக்கும். யாரோ ட்ரோன் விட்டுருக்காங்களே.
ஓ தெரியுமா உங்களுக்கு இதெல்லாம் நல்லா? கடலோரம் வாங்கிய காத்து தலைவர்களே, ஏதோ இந்த கேரளா போட் ரேஸ் மாதிரிலாம் வந்து இருக்கீங்க. ஆத்தாடி ஆத்தி, வருஷத்துக்கு ஒரு பைத்தியம் கிட்ட மாட்டிக்கிறேன்னு. கைஸ் இங்க ரேஸ் ஓட்டு இருக்கு கைஸ். அண்ணன் இங்க ஹை ஸ்பீட்ல போயின்னு இருக்காப்புல. ஆக்சுவலா ப்ரோ பாத்தீங்கன்னா காந்தலூர்ல ஒர்க் பண்றாரு. அங்க கேம்பிங், மூணார் போட்டிங் இதெல்லாமே இவரு தான். நீச்சல் வரலனாலும் ப்ரோக்கு வேற லெவல்ல ஓட்டுறாரு கைஸ். அங்க 2 பேர் ஓட்டுறாங்க, நான் இங்க ஒரு ஆள் தான். நான் ஓட்டவே இல்லை பாருங்க, வீடியோ எடுத்துன்னு இருக்கேன். ஓ இடிச்சு தள்ளிட்டு போறீங்க வந்து. பிரேக் பிரேக் அநியாயமா இடிச்சு விட்டீங்களே. பை தி வே இதெல்லாம் டெக்காத்லான் ஷார்ட்ஸ். இது ஹைலைட் என்னன்னா இந்த ஷார்ட்ஸ்ல இதுக்குள்ளே ஜெட்டி கொடுத்துருக்கான் இன்புல்ட் அகீஸ் மாதிரி. ஸோ அதனால ஜெட்டி போட தேவையில்ல. ஆனால் நல்ல ஒரு சூப்பரா நாங்கள் கரைக்கு போயிட்டு உங்களை சந்திக்கிறோம் கைஸ். எனக்கு இவர் வந்த வேகத்தில் பார்த்தா நேற்றுக்கு உள்ள கவுந்துட்டு உட்காந்து இருப்போம்னு நினச்சோம் நாங்கள். இங்கே பார்த்தீங்களா 2 படகு நாங்கள் ஒரு படகு ஆட்டி விட்டோம். இது பாருங்களேன், இப்பதான் கிளம்பலான்னு சொன்னேன். என்னடா போட்டே மூவ் ஆக மாட்டேன்னு பார்த்தா இவர் ஒரு பக்கம் பிடிச்சிட்டு இருக்காரு, நாங்க ஒரு பக்கம் இருக்கோம். ஆப்போசிட்டா எங்கேயோ போயின்னு இருக்கோம் ப்ரோ. ஆழ்கடல் கீழ்கடல் கூட்டு போயிட்டு போறீங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு சோலி. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கேடிஎம்க்கும் பல்சருக்கும் இப்போ ஒரு போட்டி. ஸோ போட் ரேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரகு ப்ரோ வச்சுக்கலான்னாரு. இவர் இருக்கிற நம்பிக்கையில் தைரியமாக போயின்னு இருக்கேன். ஸோ அவங்க டீமில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான் துடுப்பு போடுறாரு. இந்த டீம்லையும் பார்த்தீங்கன்னா இவர் தான் போடுவார் துடுப்பு. ப்ரோ 2 பேர் போடக்கூடாது. ஒரு பொசிஷனுக்கு வரலாம் வாங்க. ரெடி ஸ்டார்ட். ஐயோ அல்லு கிளம்புது. அங்க ஒரே ஆள் தான் போடுறாப்புல, நாங்களும் ஒரே ஆள் தான் இங்க பின்னாடி. நான் போடவே இல்லை பாருங்க துடுப்பு. இடிச்சிரு போறையா. ரவுண்ட் அடிக்கிறோம். ஸோ ஆக்சுவலாக ஒரு வழியாக எங்களோட பயணம் முடிஞ்சுது. அண்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்கி குளிச்சுன்னு இருக்காங்க. ஸோ நமக்கு தைரியம் இவரு தான் கொடுத்தாரு. நடுவில் இறங்கிட்டாப்புல. அண்ட் அடியில் இறங்கி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறாங்க. இல்லை இப்போ என்னன்னா எனக்கு டவுட்டு, ஆழம் பெருசாகிடுச்சுன்னா நாம் எப்படி மேலேயே தான் இருப்போம். பாருங்க என் கால் பாருங்க மேலே தான் இருக்குது. நடுக்கடல இருந்தாலும் இப்படி தான் இருக்கும். ஓ பாருங்க, சும்மா கையை சும்மா ஷேக் பண்ணா போதும், காலை ஒண்ணுமே பண்ண வேணாம். அதை கூட பண்ண வேணாம். இங்க பாருங்க. ஓகே நான் என்ன பண்றேன், எதுனா பண்றேன்னா ஸ்ட்ரைட்டா படுத்துக்கணும், அவ்வளவுதான். நீங்க நின்னாலும் உள்ள போக மாட்டீங்க. கஞ்சா பரவாயில்லையா, கேமரா உள்ள போங்க. உள்ள போயிட்டு கையை பாருங்க, ஃப்ளோட் பண்ணுங்க போதும். ஓகே ஸ்விம்மிங் கத்துன்னு இருக்கேன் கைஸ். நம்ம ப்ரோலாம் சொல்லி தராரு. கொஞ்சம் நமக்கு ஃபியர் போயிடுச்சுன்னா பிரச்சனையே இல்லை. ப்ரோ இவங்க கூட இடிச்சுக்கிறாங்களே 2 பேரும் மாத்தி மாத்தி இடிச்சுன்னு இல்லையான்னு. இது மனுஷன் என்னடா பண்றாரு பாருங்க, நீச்சல் தெரியுன்றதுக்காக. பக்கத்துல வாங்க, சும்மா சாயிங்க, சும்மா நம்ம இங்க இருக்க. அவ்வளவுதான். இப்போ விடுங்க, காலை விடுங்க, காலை விட்டுருங்க. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. உங்களுக்கு பயமா இருந்தா காலை கீழே ஓடி பாருங்க, அவ்வளவுதான் தெரிஞ்சிடும். உங்களுக்கு பயம் போயிடும், அவ்வளவுதான். ஓகேவா? அதே மாதிரி சாஞ்சிக்கிறேன். நீங்களா சாய்ங்க பாப்போம். சும்மா சாய்ங்க ஜி. ரொம்ப இப்படி ஆஸ்கார் அவார்டு குத்த மாதிரி இருக்கு தண்ணி. வேற லெவல்ல இருக்கு. நான் மிதக்கிறேன். ஓகே இன்னும் கொஞ்சம். உங்க பேருண்ணா? ஹபீப். ஹபீப். நீங்க ஹபீப். 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 தமிழ் எப்படி பேசுறீங்க? அது பப்ஜி.
பப்ஜில ஃப்ரெண்ட்ஸ் அந்த பிளேயர்ஸ் இருப்பாங்களா பாத்தீங்களா கைஸ்? பப்ஜி மூலியமா அண்ணன் தமிழ் பேசுறாப்புல. ப்ரோ உங்களால கவுக்க முடியாது ப்ரோ. அவ்வளவு தைரியமா? எல்லாத்தையும் இது பண்ணுங்க. கவுத்துட்டாங்க கைஸ், உண்மையாவே கவுத்துட்டாப்புல. போட் இன்னைக்கு டேமேஜ் தான். இல்ல ஏதோ சுப்பா சொல்றாரு வந்து உண்மையாவே கவுத்து வச்சிட்டாங்க. புது டிஃபரண்ட் மாடல் கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்களா? நம்ம இப்ப எல்லாம் எங்க போறோம்? கேப்டன் நம்ம எங்க போறோம்? நல்லா போறோம். மூச்சு கீச்சு விட்டு கைஸ் எக்ஸ்ட்ரீம் செம்ம என்ஜாய்மெண்ட். ஆக்சுவலாக பயங்கர ஃபன்னு. உள்ளே இருக்கிறவரெல்லாம் தெரில, வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி கண்ணு எரியுது. இரிட்டேஷனில் இல்லை, பட் ஆனால் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா லைக் ஃபுல் ஹேண்ட் இந்த மாதிரி போட்டு வந்துருங்க. ஏன்னா இந்த தண்ணி மேலே பட்டுட்டு நீங்கள் வெயிலுக்கு வந்தீங்கன்னா ஒரு மாதிரி ரெட் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. எனக்கு இப்போ வரலாம் ரெட் ஆகலை, பட் எனக்கு தெரிஞ்சு ரூமுக்கு போய் குளிக்கும் போது தான் தெரியும். கண்டிப்பாக டேன் ஆகிருக்கும் உடம்பு. ஏன்னா வெயில் அடிக்குது, பீச்சு ஆப்வியஸ்லி நம்ம உடம்பு டேன் ஆகும். அது செட் ஆகிறதுக்கு ஒரு 1 month ஆகிடும். பட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸில் வெள்ளையாக இருக்கிறவங்களும் வந்து டேன் பண்ணிக்கிறதுக்கே பீச்சுக்கு வருவாங்க. என் லைஃப்லேயே இப்படிலாம் நான் பீச்சில் என்ஜாய் பண்ணதே இல்லை. சொல்லப்போனால் தண்ணியில் இவ்வளோ நான் என்ஜாய் பண்ணதே இல்லை. அதான் மேட்ரு. சரி, என் மூஞ்சில் டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்க. ஆக்சுவலாக நல்லாவே டேன் ஆகிடுச்சு. குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் மூஞ்சில் அந்த கருப்பு கருப்பாக இருக்கிறது தெரியுது. ஆக்சுவலாக என்னென்னா ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுனா தமிழில் சொன்னால் ஒரு மாதிரியா இருக்கும், ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரியே இருக்கு. சாப்பாடு எடுத்துன்னு வந்துட்டேங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ண இடத்துல எங்களுக்கு சிக்கன் பிரியாணி கொடுத்துருக்காங்க. நான் நினச்சேன் சார் 4 நாள் வெறும் மீனுன்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சா, பட் சிக்கன் பிரியாணி கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். 4 மணிக்கு ஏதோ ஒரு ஐலாண்டு கூப்பிட்டு போகிறாங்களா. இப்போ நாங்கள் கல்பெட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்பெட்டி தானே, கல்பெட்டி ஐலாண்டு கிளம்பிட்டோம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 5:15 ஆகுது. ஸோ நான் ஆக்சுவலாக பயங்கரமாக தூங்கிட்டேன். காலையில் எப்படி எங்கே குளித்தோமோ அதே இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ எல்லாருமே போட்டில் ஏறுறாங்க. ஸோ நாங்களும் பார்த்தீங்கன்னா போயிட்டு ஏற வேண்டியது தான். அண்டு இது ஸ்பீட் போட்டு தான். இங்கிருந்து ஒரு half an hour போட்டில் போனால் என்ன சொல்லுவாங்க, டிரைவ்னு சொல்லுவாங்களா. கீழே ஒரு விஷயம் இருக்குது, சூப்பரான ஒரு விஷயம். இது கொஞ்ச நேரத்தில் ரிவீல் பண்ணுவாங்க. அது என்னன்னு காட்டுறேன் நான். தெரியுதா உங்களுக்கு? லைட்டா தெரியுதா? ரிவீல் பண்றேன் கொஞ்ச நேரத்துல. ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியல, ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே. இது பாக்குறதுக்கு அப்படியே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ட்ரீமியா ஏதோ நம்ம இதுக்குள்ள போற மாதிரி இருக்குல்ல, ஒரு சொர்க்க வாசலுக்குள்ள போற மாதிரி இருக்குல்ல. சமாச்சாரம் என்னன்னு சொன்னல, இதுதான் கீழே பாத்தீங்கன்னா இது கிளாஸ் போட்டு. ஸோ இதுக்கு அடியில பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாமே தெரியும் கீழே. ஆனா இது சூப்பர். ஆனா மொத்தமே கிளாஸ் இருந்தா இன்னும் செம்மையா இருக்கும். பட் சென்டர்ல எல்லாம் அந்த கால் வைக்கிறதுக்கு வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்குல்ல. அப்படியே கீழே ஒரு சுறா, ஒரு டைனோசர் கையில பிடிச்சிட்டு கஷ்டம் இல்ல. டெக்னிக்ல சொல்லிருக்கேன். அவரு கூட தண்ணி எவ்வளவு கிளியரா இருக்கு பாக்குறீங்களா? என்னோட ஐபோனை பாத்தீங்கன்னா கடலுக்குள்ள விட்டு கைஸ், அண்டர் வாட்டர்ல என்னென்ன இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆம குஞ்சா. இல்ல ஆம குஞ்சா. நான் தண்ணிக்குள்ள வச்சா இவ்வளவு கிளியரா தெரியுது. ஏதாவது வந்து புடிச்சு நிச்சுட்டு போகுது சாமி. இல்ல உள்ள உண்டா கூட எப்படி கரெக்ட் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. அவனுங்க பெரிய பெரிய மீன் இருக்கு. நாங்க வந்துட்டோம்ல.
எடுத்து ஓட்ட குடுத்துறாரு பாக்க மாட்டேங்க. நிறைய ஃபிஷஸ் இருக்கு. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்நார்க்லிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எப்படின்னா ஜஸ்ட் மேலே இருந்து மீன்லாம் உள்ள பார்க்கறது தான். ஸ்கூபா டைவிங்னா இன்னும் கொஞ்சம் ஆழமாக வேணுமா. கையில ஃபுட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபுட்டு போட்டு ஒரு மீனும் மதிக்கல. கைஸ் ஃபிஷ் வருது கைஸ். வந்துச்சு கைஸ். ஏ எல்லாம் வந்துருச்சு ஃபிஷ்ஷிங்க ப்ரோ. இதுக்கு பாரு ஃபுட்டு போட்ட உடனே எல்லாம் சாப்பிட்டு கிளம்பிச்சு. எல்லாம் அநியாயம் பண்ணுங்க. சாப்பிட்டு கிளம்பிடுச்சுங்க. ஆமாய் பாத்துட்டேன் கைஸ். ஆமாவா என்ன பாத்துட்டேன் கைஸ். எங்க போயின்னு தெரிதுங்களா நிழல் மாதிரி பெருசா மதிக்கவே மாட்டேன். ஆமா ஆனா நல்ல ஸ்பீடா போகுது கடல்ல. கைஸ் பாத்துட்டேன். ஆமாய் பாத்துட்டேன். இங்க பாருங்க எவ்வளவு பெருசு இருக்குப்பா. சோ கைஸ் அங்க ஒரு கப்பல் தெரியுது இல்ல. இது பாத்தீங்கன்னா உடஞ்சி போன கப்பலாம். இது ரூட் மாறி இங்க வந்து மாட்டிக்கிட்டு ஃபுல்லா ஒரு மாதிரி ஸ்ட்ரிப் ரெக் ஆயிடுச்சு அந்த இடத்துல. அண்ட் அந்த லாஸ்ட்ல தெரியுதுதான் உங்களுக்கு மெயின் கடல். ஸோ அதுலதான் உங்களுக்கு பயங்கரமா அலாடிக்கும். ரெண்டாவது என்னன்னா தெரியுதா உங்களுக்கு எவ்வளவு அலாடிக்குதுன்னு. அலாடிக்கும் ஆழமும் அதிகமா இருக்குமா. ஸோ நான் இதை சொல்றதை விட கல்பெட்டி ஐலாண்ட ஒரு ட்ரோன் ஷாட்ல காட்டுறோம் உங்களுக்கு. கல்பெட்டி ஐலாண்டுக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டோம். ஸோ நம்ம ட்ரோன் இங்க இருக்கு. ஸோ என்ன ஒரு பிரச்சனை பாருங்க. ஆத்தரைசேஷன் என்னால் இது டேக் ஆஃப் பண்ண முடியல. நேத்தானா அன்லாக் பண்ணிட்டு ட்ரோன் ஷாட் எடுத்துட்டேன். பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னால் ட்ரோன் ஷாட் எடுக்க முடியல. என்ன ரீசன் அப்படின்னா பக்கத்துலேயே அந்த அகத்தி ஏர்போர்ட் இருக்கு. ஸோ பாருங்க நான் இப்போ டேக் ஆஃப் பண்றேன்னா அகத்தி ஏர்போர்ட்னு வருது. நான் அன்லாக் கொடுக்குறேன்னா ஸோ நான் எல்லாமே செக் பண்ணிடுறேன். பாருங்க எல்லாமே நான் அக்ரி கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுக்குறேன். அன்லாக்கிங் சக்சஸ்ஃபுல்னு வந்துருச்சு. ஆனா டன்னு கொடுத்துட்டு மறுபடியும் வச்சா எஸ் ஏர்கிராஃப்ட் இன் ஆத்தரைசேஷன் ஜோன் அன்லாக் டு டேக் ஆஃப். ஸோ ஏர்போர்ட் இருக்கிறதால இந்த இடத்துல ட்ரோன் ஷாட் எடுக்க முடியாது. பட் முன்னாடி ஒரு சூப்பரான வியூ இருக்கு. ஸோ நீங்க பார்த்தாலே தெரியுது அவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க வியூ. ஸோ இதை இப்போ நம்ம மிஸ் பண்ண போறோம் ஆப்வியஸ்லி. சரி இன்னொரு இடத்துக்கு போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதான்னு. நம்ம நடந்து போகலாம். ஸோ ஆக்சுவலாக அப்படியே கிளம்பிட்டோம் கைஸ். ட்ரோனை டேக் ஆஃப் பண்ண முடியல. கடுப்பு கொந்தலாக இருக்கு. நேத்தானா அன்லாக் பண்ண உடனே டேக் ஆஃப் ஆயிடுச்சு. இது நேற்று ஏர்போர்ட் பக்கத்தில் தான் இருந்தேன். பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டேக் ஆஃப் ஆகலை. தெரில எதனால் டேக் ஆஃப் ஆகலன்னு. பட் ஏர்போர்ட் இருக்கிறதால இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்கு. ரெண்டாவது இங்கே கீழே இருக்கிற பாறைலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து நடக்கணும். அண்ட் அந்த இடத்துல ஒரு ஷிப்பு தெரியுது பார்த்தீங்களா. இதுதான் இந்த உடஞ்சி போன கப்பல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மிகவும் ஆழமான காட்டுக்குள்ள போகிறோம். இது மிகவும் ஆபத்தான ஒரு இடம். ஆனா ஃபுல்லா கைஸ் இந்த இடம் ஃபுல்லாவே நம்ம பசங்க பீரு, அதுக்கப்புறம் சரக்கு பாட்டில், வாட்டர் பாட்டில் ஃபுல்லா பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்காங்க தூக்கி போட்டு. இதெல்லாம் பார்க்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா தண்ணிலாம் அவ்வளோ கிளியரா இருக்கு. ஐலாண்ட்லாம் அவ்வளோ கிளியரா வச்சிருக்காங்க ஊர்லாம். இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சுத்தி நிறைய வாட்டர் பாட்டில், நிறைய பீர் பாட்டில், இந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா தூக்கி போட்டிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி செயல்கள் யாரும் பண்ணாதீர்கள். இதெல்லாம் நல்லது கிடையாது. இந்த ஐலாண்டு ஒரு மாதிரி குப்பை கிடங்கு மாதிரி ஆயிடுங்க. பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாவே குப்பை தான். என்ட்ரன்ஸ்ல ஃபுல்லா குப்பை போட்டு வச்சிருக்காங்க. இது பார்க்கும்போது உண்மையாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு, கடுப்பா இருக்கு எனக்கு. ஆக்சுவலா ஏதாவது ஒரு இடம் கிளீனா இருந்தா அது அந்த இடத்துல மனுஷனோட ஒரு கிறுக்குத்தனம் அந்த இடத்துல காட்டுவாங்க. நீ சரகஸ்டி எடுத்துன்னு போ கையில வச்சுன்னு, அதையும் எங்க தூக்கி போடுற மென்டலுங்க. பக்கம் வந்ததுக்கு அப்புறம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா மெயின் கடல் வந்துருச்சு. ஸோ அலை எப்படி ஆச்சுன்னு இருக்கு பாருங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லகூன் இருக்கு, அந்த ஷாலோ வாட்டர். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹெவி கடல் இருக்கு. கைஸ் ஃபைனலா பாத்தீங்கன்னா ட்ரோன் ஷாட் எடுத்துட்டேன்.
அண்ட் அப்பா வேற லெவல்ல இருந்துச்சு கைஸ். ஆனா மேவிக் ஏர் 3 அந்த 3x ஜூம் உண்மையாவே பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் அகத்தி ஏர்போர்ட் நான் கிட்ட போல, நீங்க அதை தப்பா எடுத்துக்க கூடாது. நான் 3x ஜூம்ல கிட்டத்தட்ட இந்த ஐலாண்ட்ல இருந்து அந்த ஐலாண்ட் நான் ஜூம் பண்ணி எடுத்தேன். செம்மையா இருக்குல்ல கைஸ், ஒரு ஐலாண்ட்ல ஒரு ஏர்போர்ட். இதெல்லாம் ஆக்சுவலா இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் நான் ஆன்லைன்ல விற்கலாம், பட் அதுக்கான ஆப்ஷன்ஸ் நம்ம ஊர்ல கிடையாது. ஃபாரின்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரோன் வீடியோகிராஃபர்ஸ்லாம் அவங்களோட ஃபுட்டேஜஸ்லாம் சேல் பண்ணுவாங்க, அதை வச்சு ஒரு லைஃப் நான் ரன் பண்ணுவாங்க. செம்மையா இருக்குல்லண்ணா, கண்டிப்பா இதை நான் ரீல்ஸ் போடுவேன். அண்ட் என்ன ஒரு விஷயம் இல்லை, இந்த மாதிரி நிறைய ஏர்போர்ட்ஸ் இருக்கு. லைக் அண்டார்டிகாலாம் ஏர்போர்ட்ஸ்லாம் வச்சிருக்காங்க, ஐ மீன் அந்த ஒரு ஐஸ்லாம் ஏர்போர்ட் வச்சிருக்காங்க. இது விட டேஞ்சரஸ் ஏர்போர்ட்லாம் இருக்கு. பட் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்களோ இல்லையோ, வியூஸ் போதோ இல்லையோ, இதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் எடுத்திருக்கேன் அப்படின்றது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் இது. அண்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பொறுமையா இறங்கிட்டு போனோம், இல்லைன்னா முடிஞ்சு சொல்லி. ஸோ ஹோப்ஃபுல்லி இன்னைக்கு வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நம்புறேன். அண்ட் மணி ப்ரோ இவருக்கு ரொம்ப தேங்க்ஸ், நமக்கு வீடியோ எல்லாம் கொஞ்சம் பிடிச்சாரு. அட் சேம் டைம் கூட இவ்வளவு நேரம் பக்கத்துல இருந்தாரு. ஏதோ மேன் வர்சஸ் வைல்ட்ல தனியா மாட்டினு இருக்கிற மாதிரி நான் மட்டும்தான் இருக்கேன், அந்த கூட ப்ரோ இருக்காரு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா எங்க டீம் அந்த பக்கம் நடந்து போயிட்டாங்க. ஸோ அவங்களை நோக்கி நாங்களும் போயிட்டு இருக்கிறோம். ட்ரோன் ஷாட் எடுத்தாச்சு, அவ்வளோ சந்தோஷமா இருக்கு எனக்கு கைஸ், அவ்வளோ சந்தோஷமா இருக்குது, வேற லெவல் கைஸ். இது காக்காக்கும் புறாக்கும் கிராஸ் பண்ண மாதிரி இருக்குது. சரி, இதோட வீடியோ நான் கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கல்பட்டி ஐலாண்டு காட்டியிருப்பேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த ஐலாண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நம்ம இந்த மாதிரி காட்டுறதை விட உங்களுக்கு ட்ரோன் வியூவில் காட்டினேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு டிஜே இந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு. பட் இது நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கணும் சொல்லிட்டு இந்த வீடியோ அதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த எபிசோட் எங்கே போக போகிறேன், என்ன கதை, இதை விட இன்னும் சினிமேட்டிக்காக காட்ட முடியுமான்றது பார்க்குறேன். அந்த ட்ரோனை சேஃபாக வச்சுக்கணும். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். பை. ட்ரோன் ஷாட் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. பை. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.